அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் 33 வீழ்ந்தது வஞ்சம் உடைந்தது நெஞ்சம். கொங்கு நாட்டுக் கோட்டையின் தர்பார் மண்டபம் அன்று ஒரு புதிய தேஜஸை கொண்டிருந்தது. நாடு கடந்த பாண்டிய சக்கரவர்த்தி ஸ்ரீவல்லபன் சிம்மாசனத்திற்கு நிகரான ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்க அவனது இருபுறமும் வீரகேரளனும் சுந்தரகேரளனும் கை கட்டி நின்றனர். பாண்டிய நாட்டை மீட்கும் போருக்கான வியூகங்கள் பேசி முடிக்கப்பட்ட வேளையில் சிங்கள மன்னன் சேனன் மெல்ல முன்னே வந்தான். அவனது முகத்தில் ஒரு இராஜதந்திர சிரிப்பு குடிகொண்டிருந்தது. சக்கரவர்த்தியே, பாண்டிய நாட்டின் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. சோழர்களை வீழ்த்த சிங்கள படைகளின் முழு ஆதரவும் எப்போதும் உண்டு. இந்த உறவை இன்னும் பலப்படுத்தவும் இரு நாட்டு வீரர்கள் உத்வேகம் கொள்ளவும் ஒரு திருமணம் அவசியமாக இருக்கிறது. என் தங்கை செண்பகமித்ரா பேரழகி மட்டுமல்ல, வீரமும் செறிந்தவள். அவளை தங்கள் பட்டத்து அரசியாக ஏற்றுக்கொண்டால் பாண்டியமும் சிங்களமும் பிரிக்க முடியாத சக்தியாக மாறும். என் தங்கையை தங்களுக்கு மனம் முடித்து கொடுக்க விரும்புகிறேன் என்று சேனன் தன் நீண்ட கால ஆசையை ஸ்ரீவல்லபனின் முன்னால் வைத்தான். இந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி வீரகேரளனின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. உத்தமனை வீழ்த்தி செண்பகாவை அடைய அவன் செய்த சதி திட்டங்கள் அனைத்தும் அவன் கண்ணெதிரே சிதைந்து போவதைக் கண்டான். செண்பகா எனக்காக படைக்கப்பட்டவள் என்று நினைத்தேனே, இப்போது என் உயிரினும் மேலான தம்பிக்கே அவளை தாரை வார்க்கும் சூழல் வந்துவிட்டதே என்று அவன் தவித்தான். ஆனால் ஸ்ரீவல்லபன் சாதாரணமானவன் அல்ல. பாண்டிய நாட்டின் முடிசூடா மன்னன். அவனிடம் தன் காதலை சொல்லி மல்லு கட்டும் துணிவு வீரகேரளனுக்கு இல்லை. அத்தோடு அவனிடம் இது குறித்து பேசினால் அவனும் வான்மதியும் போட்ட திட்டங்கள் வெளிப்பட்டுவிடவும் வாய்ப்பிருக்கிறது என்றும் சிந்தித்தான். போகட்டும், என்னையே ஏற்காத அந்த பிடிவாதக்காரி இந்த 18 வயது சிறுவனையாயா ஏற்றுக்கொள்வாள்? உத்தமனை நினைத்து உருகும் அவள் ஸ்ரீவல்லபனை துச்சமாகவே மதிப்பாள். அதுவே எனக்கு ஆறுதன் என்று தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டான் வீரகேரளன். ஸ்ரீவல்லபன் முதலில் நிதானமாக சிரித்தான். சேனரே, நான் இப்போது ஒரு நாகற்றவன், கானகத்தில் வாழும் ஒரு வேடன். இந்த நிலையில் எனக்கு திருமணமா? என் இலக்கு பாண்டிய நாட்டின் சிம்மாசனம் மட்டுமே. திருமண உறவுகள் என் வேகத்தை தடுத்துவிடும் என்று கம்பீரமாக மறுத்தான். ஆனால் சேனன் விடுவதாக இல்லை. ஒருமுறை அவளை பாருங்கள் இளவரசே, பிறகு முடிவெடுங்கள் என்றான். அப்போதுதான் அந்தப்புற உப்பரிகையில் செண்பகமித்ராவை பார்த்ததை அவன் மனம் அசை போட்டு பார்த்தது. அந்தி சூரியனின் ஒளி அவள் முகத்தில் படர அவள் ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தாள். அவளது கண்கள் சோகத்தில் இருந்தாலும் அதிலிருந்த ஒரு காந்த சக்தி ஸ்ரீவல்லபனை ஈர்த்திருந்தது. இத்தனை காலம் கானகத்து முரட்டுத்தனங்களுக்கிடையே வளர்ந்த அந்த இளைஞன் முதல் முறையாக ஒரு பெண்ணின் அழகில் நிலைகுலைந்தான். அவளது அமைதியும் அந்த பார்வையில் இருந்த ஆழமும் அவனது போர் வெறியை சற்று தணிக்க செய்தன. ஸ்ரீவல்லபன் தன் பார்வையை அவளிடமிருந்து விலக்க முடியாமல் விலக்கிய அந்த காட்சியை மனத்திரையில் ஓட்டி பார்த்த ஸ்ரீவல்லபன், சேனரே, உங்கள் தங்கை செண்பகா உண்மையிலேயே ஒரு பேரரசிக்குரிய லட்சணங்களை கொண்டிருக்கிறாள். அவளது அழகு என் கண்களை கவர்ந்தது உண்மைதான். ஆனால் பாண்டிய வம்சம் பெண்ணின் சம்மதத்தை பறிப்பவர்கள் அல்ல. செண்பகாவுக்கும் பிடித்திருந்து அவளாக முன்வந்து சம்மதித்தால் எனக்கும் இந்த திருமணத்தில் பூரண சம்மதம் என்று ஒரு நிபந்தனையோடு ஒத்துக்கொண்டான். அனைவரும் சரி என்று சொல்ல பயணக்களைப்பை போக்க ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தான் மூத்த அண்ணன் சுந்தரகேரளன். நன்கு உறங்கி ஓய்வெடுத்து அந்திப்பொழுதில் சூரியன் மறைந்தது ஸ்ரீவல்லபன் எழுந்தான். அவன் மனதில் இன்னமும் செண்பகமித்ராவின் பிம்பம் களையாமல் இருந்தது. இது குறித்து பேச நினைத்த ஸ்ரீவல்லபன் தன் அன்பு சகோதரி வான்மதியை தனியாக சந்தித்தான். அவனது மனதுக்குள் செண்பகாவின் முகம் நிழலாடிக்கொண்டே இருந்தது. அக்கா, செண்பகா ஏன் அவ்வளவு சோகமாக இருக்கிறாள்? அவளது மௌனம் ஏதோ ஒரு கதையை சொல்கிறதே. அவளது மனதுக்குள் யாராவது இருக்கிறார்களா என்று தன் ஏக்கத்தை மறைக்காமல் கேட்டான். வான்மதி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு, தம்பி, அவளது இதயம் ஏற்கனவே ஒருவனிடம் தஞ்சமடைந்து விட்டது. யார் அந்த பாக்கியசாலி? வருத்தம் தோய கேட்டான் வல்லபன். வேறு யாரும், நம் குல எதிரியான சோழ நாட்டின் இளவரசன். பெயர் உத்தமசீலன். அப்படியா? ஆம், இருவரும் உயிராக காதலித்தார்கள். ஆனால் அந்த உத்தமன் வீரகேரளனிடம் வாட்போரில் கோழையாக தோற்று ஓடிவிட்டான். இப்போது அவன் ஒரு நாடற்ற அகதி. அவனை மறக்க முடியாமல்தான் செண்பகா இப்படி வாடிக்கொண்டிருக்கிறாள் என்று நடந்தவற்றை சுருக்கமாக சொன்னாள். ஸ்ரீவல்லபனின் முகம் ஒரு நொடி இறுகியது. சோழன் மேல் காதலா? அக்கா, காதலித்தவன் தோற்றுவிட்டான் என்றால் அவனது காதல் தோற்றுவிட்டது என்றுதான் அர்த்தம். தோற்றவன் மேல் இன்னும் பற்று வைத்திருக்கும் அவளது உறுதி எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் ஒரு பாண்டியன் நினைத்தால் எதையும் வெல்ல முடியும். அவளது மனதுக்குள் இருக்கும் அந்த சோழன் பிம்பத்தை நான் அழிப்பேன்.
உத்தமனின் காதலை விட என் அன்பு வலிமையானது என்பதை அவளுக்கு புரிய வைப்பேன் என்று உறுதியாக கூறினான். அவனது குரலின் ஒரு காதலனின் வேட்கையை விட ஒரு வெற்றியாளனின் கர்வம் அதிகம் ஒலித்தது. செண்பகா அந்தப்புறத்தில் இதெல்லாம் அறியாமல் உத்தமன் தன்னை கைவிட்டானா அல்லது நாம் உத்தமனை கைவிட்டு விட்டோமா என்ற கேள்வியோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். ஸ்ரீவல்லபனின் வருகை அவள் வாழ்வை எத்தகு திசையில் திருப்பப் போகிறது என்பதை அறியாமல் விதி விளையாடும் சதுரங்கத்தில் ஒரு காயாக அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். கொங்கு நாட்டின் அந்தப்புறத் தோட்டம் அந்த அந்தி பொழுதில் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியிருந்தது. ஸ்ரீவல்லபன் மெல்ல நடந்து செண்பகமித்ராவின் அருகே வந்தான். அவனது கவசத்தில் பதிந்திருந்த நவரத்தினங்கள் அந்தி சூரியனில் மின்னின. செண்பகா அவனை பார்த்தும் பார்க்காதது போல தொலைவில் தெரியும் அடிவரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். செண்பகா, உன் விழிகள் ஏன் எப்போதுமே ஏதோ ஒரு தூரத்து தேடலில் இருக்கிறன? பாண்டிய நாட்டின் சக்கரவர்த்தி உன் முன்னால் நிற்கிறேன், ஆனால் உன் மௌனம் என்னை ஒரு சாதாரண வழிபோக்கனை போல உணர செய்கிறது என்று மிக மென்மையாக அதே சமயம் அழுத்தமான குரலில் கேட்டான் ஸ்ரீவல்லபன். செண்பகா மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். அரசே, அதிகாரம் உள்ளவர்கள் முன்னால் மௌனம்தான் பலவீனர்களின் ஆயுதம். நீங்கள் பேரரசர், நான் சிறை வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பறவை. பறவையின் பாடலை விட அதன் மௌனம்தான் அதிகம் பேசும் என்றாள். ஸ்ரீவல்லபன் புன்னகைத்தான். நீ சிறைப்பறவை அல்ல செண்பகா, என் இதயத்தின் அரசி. உன் அண்ணன் சேனன் உன்னை எனக்கு மனம் முடிக்க துடிக்கிறான். என் அண்ணன் வீரகேரளனோ உன்மேலான தன் காதலை எனக்காக தியாகம் செய்கிறான். வீரகேரளரின் காதலா? ஆம், நீ இங்கே வந்து 8 திங்கள் ஆகின்றன. உன்னை இங்கே அனுப்பியதே எனக்கு மனம் முடிக்கத்தான். எத்தனையோ 100 ஓலைகளில் நாங்கள் பேசியிருக்கிறோம். உன் குறித்து ஒரு தகவலையும் சொல்லவில்லை. அப்போதே புரிந்து கொண்டேன், மனைவியை பிரசவத்தின் போது இழந்து தவிக்கும் அவனுக்கு ஆறுதலாய் நீ இருக்கிறாய் என்று. இங்கு வந்த பின்தான் தெரிந்தது அவனுடையதும் ஒரு ஒருதலை காதல்தான் என்பது. புன்னகைத்தான். உன் இதயத்தில் இருந்தவன் இன்று இல்லை. அந்த இடத்தை நான் கோருவது தவறில்லையே என்றான் மெதுவாக. செண்பகா அவனை வினோதமாக பார்த்தாள். நான் உத்தமனைப் போல உணர்ச்சி வசப்படுபவன் அல்ல, வீரகேரளனைப் போல அவசரக்காரனும் அல்ல. நான் ஒரு பாண்டியன். எதை விரும்பினாலும் அதை நேர்மையாக வெல்பவன். உன் மௌனத்தை ஒரு நாள் நான் இசையாக மாற்றுவேன் என்று அவள் கண்களை ஆழமாக சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவள் மனம் மேலும் குழம்பியது. அங்கிருந்து நேராக தன் தற்காலிக மதியுக சபைக்கு சென்றான் ஸ்ரீவல்லபன். அங்கே வீரகேரளனும் சுந்தரகேரளனும் அவன் வருவிற்காக காத்திருந்தனர். மேசையில் சோழ தேசத்தின் வரைபடம் விரிந்து கிடந்தது. ஸ்ரீவல்லபன் அதன் மீது தன் விரலை வைத்தான். அண்ணன்மார்களே, இப்போது உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. நாம் ஒரு மாபெரும் வரலாற்று சம்பவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணனை ரகசியமாக சந்தித்து பேசிவிட்டேன். அவர் வடக்கிலிருந்து தாக்க சம்மதித்து விட்டார். நாம் திட்டமிட்டபடி 949ஆம் ஆண்டை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுதான் சோழர்களின் வீழ்ச்சிக்கான ஆண்டு. அதற்கு இன்னும் 7 ஆண்டுகள் இருக்கின்றன தம்பி. ஆம், பொறுமை கடலினும் பெரியது. சோழத்தை மீண்ட எழ முடியாத அளவுக்கு வீழ்த்த இந்த கால அவகாசம் அவசியமான ஒன்று. ஒரே நேரத்தில் சோழ நாட்டின் 3 புறங்களிலிருந்தும் நாம் தாக்க வேண்டும். வடக்கிலிருந்து கிருஷ்ணன், மேற்கிலிருந்து கொங்கு படைகள், தெற்கிலிருந்து என் பாண்டிய படைகள். சோழ பேரரசை ஒரு முக்கோண பொறிக்குள் வைத்து நசுக்க வேண்டும். அவன் விவரிக்கும்போது அவனது கண்கள் போர்க்களத்தின் இரத்தத்தை கண்டது போல சிவந்தன. அவனது போர் தந்திரங்களை கேட்டு வீரகேரளனே ஒரு கணம் மிரண்டு போனான். மறுநாள் காலை ஸ்ரீவல்லபன் தன் அன்பு சகோதரி வான்மதியை மீண்டும் சந்திக்க சென்றான். ஸ்ரீவல்லபனுக்கு வான்மதி என்றால் உயிர். அவளிடம் எதையும் மறைக்க தெரியாது அவனுக்கு. அக்கா, செண்பகாவின் முகத்தில் ஒரு கணம் கூட புன்னகையை பார்க்க முடியவில்லையே. ஒரு பேரரசனின் காதலை விட எது அவளுக்கு பெரியதாக தெரிகிறது? ஏன் அவள் எப்போதும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறாள் என்று ஆதங்கத்துடன் கேட்டான். வான்மதி ஒரு குரூரமான, அதே சமயம் தன் தம்பியின் மீதான பாசம் கலந்த புன்னகையை சிந்தினாள். ஸ்ரீவல்லபா, அவளது இதயம் ஏற்கனவே ஒருவனிடம் தஞ்சமடைந்து விட்டது என்று சொன்னேனே, அந்த சோழ இளவல் உத்தமன்தான் அவளது உயிர் மூச்சு. தோற்றுப்போன வீரனாக இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டான். ஆனாலும் இந்த செண்பகா அவனை மறக்க மறுக்கிறாள். காதலித்தவன் தோற்று போனாலும் அவமானப்பட்டாலும் ஒரு பெண்ணின் மனம் அவனை விடாது என்பதற்கு இவளே சாட்சி என்றாள். அவளின் அன்பை பெற முயற்சிக்காதே, வீண் முயற்சியது என்று ஊசி போல அவன் மனதுக்குள் அவளை அடைய முடியாது எனும் செய்தியை புகுத்தினாள். நான் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. அவள் மனதை மயக்கி காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் மாளிகை நோக்கி நகர்ந்தான். செண்பகமித்ரா தன் அண்ணன் சேனன், தன்னை அடைய துடிக்கும் ஸ்ரீவல்லபன், தன்னை தியாகம் செய்வதாக கூறும் வீரகேரளன் மற்றும் தன் காதலன் உத்தமன் என 4 காட்டும் 4 விதமான அன்புக்கு நடுவில் ஒரு சிலை என திகைத்து நின்றாள். கொங்கு நாட்டு கோட்டையின் அந்தப்புறம் அன்று நிசப்தமாக இல்லை. அது ஒரு பெரும் புயலுக்கு முந்தைய அமைதியை கொண்டிருந்தது.
வீரகேரளன் தன் அறையில் நிலைகுலைந்து அமைந்திருந்தான். அவன் கண்கள் சிவந்து முகம் விகாரமாகி இருந்தது. தன் அண்ணன் சுந்தரகேரளனிடம் கூட சொல்ல முடியாத பாரத்தை அவன் வான்மதியிடம் கொட்டிக் கொண்டிருந்தான். வான்மதி, நாம் செய்த துரோகம்தான் நம் தம்பி வடிவில் வந்து என் நெஞ்சை சுடுகிறது போல. ஒரு வீரனைப் போல நேருக்கு நேர் மோதி அவனை வீழ்த்தியிருந்தால் என் காதல் எனக்கு பெருமையை தந்திருக்குமோ என்னமோ. ஆனால் உன்னை கொண்டு நான் செய்த அந்த சதி, செண்பகாவின் கழுத்தில் வாள் பாயும் என்று நீ சொன்ன அந்த ஒற்றை பொய், அதுதான் உத்தமனை நிலைகுலைய வைத்தது. அவன் தன் காதலியின் உயிருக்காக தன் மானத்தை தூக்கி எறிந்திருக்கிறான். அவனை ஒரு கோழையாக உலகம் பார்க்க செய்துவிட்டோமே. இப்போது செண்பகா அவனை வெறுக்கிறாள். ஆனால் என் மனசாட்சி என்னை ஒரு பிணம் போல உணர செய்கிறது வான்மதி. போதாக்குறைக்கு நம் தம்பி வல்லபனுக்கும் அவள் மேல் மையல் பிறந்திருக்கிறது. இனி நான் என்ன செய்வது என்று அவன் கதறினான். வான்மதி எள்ளலாக பார்த்தாள். என்னை ஏமாற்றி உத்தமனை பிடித்த உன்னை இந்த காலம் இவ்வளவு விரைவாக தண்டிக்கும் என்று தெரியாமல் போய்விட்டதே அண்ணா என்றான் பொய்யான வருத்தத்தோடு. ஹஹா, நீயும் என் வீழ்ச்சிக்கும் என் தோல்விக்கும் தான் காத்திருந்தாயா வான்மதி? ஆம், உத்தமன் எனக்கு கிடைக்கவில்லை, யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நான் திட்டம் தீட்டினேன். காலம் உனக்கும் செண்பகாவை கிடைக்காமல் செய்துவிட்டது சிரித்தாள் வான்மதி. சரி விடு என்று ஆறுதல் சொல்லி வான்மதி அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். அண்ணா, காதலில் இதெல்லாம் சகஜம். அந்த உத்தமன் இருந்தால் உங்கள் இருவருக்கும் செண்பகா ஒருபோதும் கிடைக்க முடியாது. இப்போது பாருங்கள், நம் தம்பியே அவளை மணக்க விரும்புகிறான். நாம் செய்த அந்த சின்ன சதிதான் இப்போது நம் திட்டங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறது. என்ன வெற்றி? பாண்டிய நாட்டை மீட்க சிங்களப்படையின் உதவி பெரும் பலமல்லவா? நான் அரசியலை பேசியபோது நீ காதலை பேசினாய். நான் காதலை பேசும்போது நீ அரசியலை பேசுகிறாய். இதை பற்றி எதற்கு இப்போது புலம்புகிறீர்கள் என்றாள் அலட்சியமாக. அவர்கள் இருவரும் பேசிய அந்த இருண்ட ரகசியத்தை அறைக்கு வெளியே நின்றிருந்த ஸ்ரீவல்லபன் கேட்டுவிடுவான் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. கதவோரம் நின்றிருந்த ஸ்ரீவல்லபனின் முகம் கருத்தது. அவன் கைகள் தானாக வாளின் பிடியை அழுத்தின. மின்னல் வேகத்தில் அறைக்குள் நுழைந்தான் ஸ்ரீவல்லபன். அவனது வருகை வீரகேரளனையும் வான்மதியையும் உலுக்கியது. அப்படியானால் உத்தமன் தோற்றது கோழைத்தனத்தால் அல்லவா? ஒரு பெண்ணின் தூய அன்பையும் ஒரு மாவீரனின் புகழையும் இப்படி சதி செய்து கொண்டிருக்கிறீர்களே. என் உயிரினும் மேலான அண்ணன் நீங்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து போவீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்று ஸ்ரீவல்லபன் இடிமுழக்கமிட்டான். வீரகேரளன் நடுங்கினான். தம்பி, அது அவள் மேல் கொண்ட காதலால் என்று அவன் இழுக்க ஸ்ரீவல்லபன் அவனை இடைமறித்தான். காதல் என்பது தியாகம் செய்வது, அடுத்தவர் வாழ்வை சிதைப்பதல்ல. அக்கா, சி, உன்னை அக்கா என்று சொல்ல என் நா கூசுகிறது. உன்னையும் ஒரு பெண் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்போதே இந்த நிமிடமே நான் செண்பகாவிடம் உண்மையை சொல்லப் போகிறேன். ஒரு துரோகத்தின் நிழலில் என் காதல் வளர நான் விரும்பவில்லை என்று ஆவேசமாக கூறிவிட்டு செண்பகாவின் அந்தப்புறம் நோக்கி விரைந்தான். செண்பகா சாளரத்தின் அருகே ஒரு சிலையாக அமர்ந்திருந்தாள். ஸ்ரீவல்லபன் அங்கே வந்த வேகத்தைக் கண்டு அவள் திடுக்கிட்டாள். செண்பகா, உன் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் உன் வெறுப்புக்கு அர்த்தமே இல்லை. உன் உத்தமன் கோழையல்ல, அவன் வீரன், மாவீரன் என்று கத்தினான். செண்பகா புரியாமல் அவனை பார்க்க ஸ்ரீவல்லபன் அங்கு நடந்த அத்தனை சதிகளையும், வான்மதி சொன்ன அந்த பொய்யையும், வீரகேரளனின் துரோகத்தையும் ஒரு மூச்சில் கொட்டினான். அதை கேட்ட அடுத்த நொடி செண்பகாவின் உலகம் தலைகீழாக மாறியது. அவள் இதயம் படபடவென துடித்தது. உத்தமா என்று அவளையும் அறியாமல் அவள் வாய் முனகியது. என் உள்மனம் அப்போதே சொன்னது ஸ்ரீவல்லபா, உத்தமன் ஒருபோதும் கோழையாக மாட்டான் என்று. அவன் எனக்காகத்தான் தோற்றிருக்கிறான். என் உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக தன் வீரத்தையே அடகு வைத்திருக்கிறான். ஐயோ, அவனை போய் நான் கோழை என்று வசைபாடினேனே, அவமானப்படுத்தி துரத்தினேனே என்று அவள் விம்மி அழத் தொடங்கினாள். வான்மதியும் வீரகேரளனும் தன்னிடம் காட்டிய அந்த போலி அன்பை நினைத்து அவள் உடல் நடுங்கியது. ஸ்ரீவல்லபன் அவளையே உற்று பார்த்தான். அவனது குரலில் இப்போது ஒரு கண்டிப்பிருந்தது. யார் யாரோ வந்து என்ன சொன்னாலும் உன் காதல் மேல் உனக்கல்லவா நம்பிக்கை இருக்க வேண்டும் செண்பகா. ஒருத்தி வந்து சொன்ன ஒரு பொய்க்காக அத்தனை ஆண்டுகால காதலை நீ சந்தேகிக்கலாமா? நீயும் அவனுக்கு துரோகம் செய்து விட்டாய். உன் சந்தேகம்தான் அவனுக்கு செய்த மிகப்பெரிய அவமானம் என்று ஸ்ரீவல்லபன் கடிந்து கொண்டான். செண்பகா தரையில் விழுந்து கதறி அழுதாள். அவளது அழுகை அந்த கோட்டை சுவர்களை அதிர வைத்தது. ஆனால் அத்தனை துயரத்திலும் அவளுக்கு ஸ்ரீவல்லபனின் மேல் ஒரு மரியாதை பிறந்தது. அவன் நினைத்திருந்தால் இந்த உண்மையை மறைத்திருக்கலாம், அவளை எளிதாக மணந்திருக்கலாம். ஆனால்
தன் காதலை விட நேர்மை முக்கியம் என்று நினைத்த அவனது அந்த உயர்ந்த குணம் அவளை வியக்க வைத்தது. அரசே, நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்! இந்த செய்தியை சொன்ன உங்கள் நேர்மைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? ஒன்றும் தேவையில்லை, நீ போ, உத்தமனை சந்தித்து பேசு என்றான் வல்லபன் உறுதியாக. அப்போதுதான் அங்கே ஓடி வந்து சேர்ந்தான் ஷேனன். ஷெண்பகா, உணர்ச்சி வசப்படாதி, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். வல்லவரே, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? திருமண ஏற்பாடுகள் நடக்கும்போது இது தேவையா என்று ஷேனன் அதட்டினான். ஸ்ரீவல்லபன் தன் வாளை உருவி தரையில் ஓங்கி அடித்தான். நிறுத்துங்கள் ஷேனரே, கொங்கு நாட்டு வீரகேரளரே, உமது சதி அம்பலமாகிவிட்டது. இப்போது இங்கே நடப்பது என் உத்தரவு. பாண்டிய சக்கரவர்த்தியாக நான் ஆணையிடுகிறேன். ஷெண்பகா இப்போதே உத்தமனை சந்திக்கப் போகிறாள். யார் தடுத்தாலும் என் வாளுக்கு அவர்கள் இரையாவார்கள் என்று அவன் கர்ஜித்தான். அந்த 18 வயது வாலிபனின் ஆளுமைக்கு முன்னால் ஷேனனும் வீரகேரளனும் தலை குனிந்து பின்வாங்கினார்கள். ஷெண்பகா எழுந்து தன் கண்களை துடைத்துக் கொண்டாள். நேராக வான்மதியை தேடி ஓடினாள். வான்மதி ஒரு மூலையில் முகம் பொத்தி அழுது கொண்டிருந்தாள். ஷெண்பகா அவள் உடையை பிடித்து உலுக்கினாள். ஏன் இப்படி செய்தாய் வான்மதி? நான் உன்னை சொந்த சகோதரியாக பார்த்தேனே, என் காதலையே எனக்கு எதிரியாக்க உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று கத்தினாள். வான்மதி அவள் காலடியில் விழுந்து அலறினாள். மன்னித்துவிடு ஷெண்பகா, உத்தமன் மேல் நான் கொண்ட பித்த பிடித்த காதல் என் அறிவை மறைத்து விட்டது. அவன் உன்னோடு இருப்பதை பார்க்க பிடிக்காமல் உன்னை வைத்தே அவனை வீழ்த்த நினைத்தேன். என் பொறாமி என் மூளையை மறைத்து விட்டது. நான் ஒரு பாதி ஷெண்பகா, என்னை என்ன வேண்டுமானாலும் செய் என்று அவள் கால்களை கட்டிக்கொண்டு அழுதாள். வீரகேரளனும் அங்கே வந்தான். அவனது கர்வமெல்லாம் அடங்கி போய் ஒரு குற்றவாளியைப் போல நின்றான். ஷெண்பகா, உன்மேல் நான் கொண்ட அடங்காத காதலால் அறிவு தடுமாறிவிட்டேன். உன்னை அடைய வேண்டும் என்ற வெறியில் ஒரு வீரனுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செய்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று அவன் தலை குனிந்து நின்றான். ஷெண்பகா எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவள் பார்வை இப்போது எதன் மீதும் படியவில்லை. அவள் முன்னால் வான்மதியும் வீரகேரளனும் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு கிடந்தனர். ஸ்ரீவல்லபன் அவளுக்கு பின்னால் ஒரு அரணாக நின்று கொண்டிருந்தான். ஷெண்பகா மெல்ல தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவள் முகத்தில் இப்போது ஒரு புதிய உறுதி பிறந்தது. தன்னை சுற்றி நடந்த அத்தனை சதிகளையும், தன்னை அடைய துடித்த அந்த 3 ஆண்களின் வெவ்வேறு விதமான அன்பையும் அவள் ஒரு நொடி ஒப்பிட்டு பார்த்தாள். ஒருவன் தந்திரத்தால் அடைய நினைத்தான், ஒருவன் நேர்மையால் விட்டுக் கொடுக்க துணிந்தான், இன்னொருவன் அவளுக்காக தன் மானத்தையே கொடுத்தான். அவள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்கினாள். அவளது அமைதி 1000 சொற்களுக்கு சமமாக இருந்தது. நேரே சென்று தன் அந்தப்புறம் நுழைந்து அறைக்கதவை படாரென சாத்திக் கொண்டாள். தொடரும்.